வணக்கம். மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பொருளாதார நெருக்கடிகள், எதிர்க்கட்சிகளின் குடைச்சல்களினால் அனுர அரசு ஆயுசு 100 நித்தம் கண்டம் என்ற வகையில் ஆட்சியை நகர்த்துகின்ற நிலையில் இயற்கையும் அதன் பங்கிற்கு டித்வா புயலும் அதன் விளைவான பெருமழையும் இலங்கையில் ஆடிய கோர தாண்டவத்தினால் ஏற்பட்டுள்ள பேரழிவிலிருந்து நாடு மக்களும் மட்டுமின்றி ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசும் தற்போதைக்கு மீண்டெழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே கூற வேண்டியிருக்குது. இலங்கையில் பதிவான வானிலை வரலாற்றில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு வானிலை சார் அனர்த்தமாக டித்வா புயல் பதிவாகி இருந்தது. 2004 சுனாமி ஏற்படுத்திய பொருளாதார ரீதியான அழிவை விடவும் பல மடங்கு அதிகமான பொருளாதார அழிவை ஏற்படுத்தி அனுர ஆட்சியாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டித்வா புயல் மழையால் முழு நாடும் வெள்ளத்தில் மூழ்கியது. மலைகள் சரிந்தன, ஆறுகள், அணைக்கட்டுகள், குளங்கள் உடைப்படுத்தன. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பாலங்கள், வீடுகள், வீதிகள், கட்டிடங்கள், வர்த்தக நிலையங்கள் தகர்ந்தன. பாரிய மரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டன. பல மாவட்டங்களுக்கான போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. 250க்கும் அதிகமான வீதிகள் பாரிய அழிவுகளை சந்தித்தன. 15 பாலங்கள் வரை அழிந்திருக்குது. பல்லாயிரம் தொழில்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 45,000க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தொழிந்து போயிருக்கின்றன. இந்த டித்வா புயலின் கோர தாண்டவத்தினால் 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரையில் 650க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், 200க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போன சம்பவங்களும் பதிவாகி இருக்குது. நாடு முழுவதும் பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்தழிவுகள், பொருளாதார அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. டித்வா புயல், வெள்ளம் ஆகியவற்றின் இந்த கோர தாண்டவங்களினால் நாடு எதிர்கொண்டிருக்கும் நிலைமை மிகவும் கடினமானது என்றால் அனுர அரசு எதிர்கொள்ளப் போகும் அரசியல் சவால்கள், நெருக்கடிகள் மிக மிக பயங்கரமானதாக இருக்க போகின்றன. இலங்கைக்கு இயற்கை ஏற்படுத்திய இந்த பேரழிவை, அதன் விளைவுகளை, இந்த பேரழிவிலிருந்து மீண்டெழும் சவாலை ஒரு புதிய அரசாங்கமாக, அனுபவமற்ற அமைச்சர்களை கொண்டவர்களாக, சிவப்பு சட்டை அரசியல்வாதிகளாக, சீன சார்பு கொள்கை உடையவர்களாக, மேற்குலக நாடுகளின் வேண்டத்தகாதவர்களாக பார்க்கப்படுகின்றவர்களாக, நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகளினால் மிகவும் வெறுக்கப்படுகின்றவர்களாக ஜேவிபி கட்சி தலைமை எடுக்கும் முடிவையே அரசாங்கத்தின் முடிவாக அறிவிக்கும் நிலையில் இருக்கும் இந்த அனுர தலைமையிலான ஆட்சியாளர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது இன்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டுக்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளை மறப்போம், இன, மதம், கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம். எமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்குது. பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது. ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம். நாட்டை கட்டியெழுப்பிய பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்ய முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். ஆகவே கடந்த காலத்தில் சுனாமிக்கு பின்னர் தற்போதைய சந்திரிகா அரசாங்கம் புலிகளுடன் சேர்ந்து சுனாமி பொது கட்டமைப்பை ஒன்று அமைத்து அதன் மூலம் சுனாமியால் பேரழிவை சந்தித்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முற்பட்ட போது அதே ஜேவிபி தான் அனைத்து அனுமதிக்க கூடாது இந்த விடயத்தை என்று நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டம் செய்தது, நீதிமன்றத்துக்கு சென்றது, சுனாமி பொது கட்டமைப்பை உடைத்தறிந்தது. அதே ஜேவிபி தான் இன்று டித்வா அதாவது இயற்கை பேரழிவை சந்தித்த மக்களுக்கு உதவுவதற்கு எதிர்க்கட்சிகள், பொது அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அமைச்சு பொறுப்புகளில் இருப்பவர்கள் 90% புதுமுகங்கள், எந்த அரசியல் அனுபவமும் அரசியல் அறிவும் அற்றவர்கள். ஜேவிபியின் தலைமையகமான பெலவத்தை அலுவலகம் சொல்வதை மட்டும் செய்பவர்கள், தனது சம்பளத்தையே கட்சிக்கு தானம் செய்பவர்கள். இவர்கள் மூளையை நம்புவதில்லை, தங்களுடைய வாய்ப்பலத்தையே, அதாவது ஆவேச பேச்சு பிரச்சாரத்தை நம்புகின்றவர்கள், சர்வதேச நாடுகளின் நன்மதிப்பை பெறாதவர்கள். இவ்வாறானவர்கள் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரழிவில் இருந்து நாட்டையும் மக்களையும் எவ்வாறு மீட்டெடுப்பார்கள், ஏற்பட்டுள்ள பொருளாதார பேரழிவை எவ்வாறு சீர் செய்வார்கள் என்பதுதான் பொதுவாக பலதரப்பட்டவர்களுடைய எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் எப்போதும் போலவே வாயால் வடை சுடுகின்றவர்களான அனுர அரசினர் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சிப்பதுடன் இயற்கை பேரழிவால் பொருளாதாரத்தில் மூழ்கிய நாட்டை மிக சுலபமாக மீட்டெடுத்து விடுவோம் என்ற கணக்கில் வாய் சவால்களை விட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஏற்கனவே பொருளாதார ரீதியில் படுபாலாதளத்தில் இருந்து இலங்கையை இந்த டித்வா பேரழிவு இன்னும் அதள பாதளத்துக்குள்ள தள்ளியின நிலையில அதிலிருந்து மேலெழுந்து வருவது என்பது கற்பனை கதையாக மட்டுமே இருக்க முடியும். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தை முடித்து
உரையாற்றுகின்ற பொழுது அவசர அனர்த்த நிலைமை முடிவுக்கு வந்த நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர்களின் வீடுகளை சுத்தம் செய்து மீள்குடியேற்றத்துக்கு ஏற்றதாக மாற்ற 25,000 வழங்கப்பட்டிருக்குது. அந்த தொகையை அனைவருக்கும் வழங்கி வருகிறோம். பாதிக்கப்பட்ட வீடுகளில் மீளக்குடியேறியவர்களுக்கான அத்தியாவசிய சமையலறை உபகரணங்களை வாங்குவதற்கு உரிமையாளர்களை பொருட்படுத்தாமல் ஒரு முறை வழங்கப்படும் மானியமாக ஒரு வீட்டிற்கு 50,000 நாங்கள் வழங்குகிறோம். அதோடு மண் சரிவு காரணமாக வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு வீடு திரும்ப 3 மாத காலத்துக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் தாங்கள் முடிவு செய்திருப்பதாகவும் இதை 6 மாதங்களுக்கு நீடிக்கவும் எதிர்பார்த்திருக்கின்றனர். அதன் பின்னர் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு வீடுகளை இழந்த இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வாடகை வீட்டுக்கு செல்வதற்கு மாதாந்தம் 50,000 உதவித்தொகை வழங்கப்படும். இது 3 மாதத்துக்கு வழங்கப்படும். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நெல், தானியங்கள் மற்றும் சோளம் போன்றவற்றுக்கு ஹெக்டேருக்கு 1,50,000 உதவித்தொகை வழங்கப்படும். சுமார் 1,60,000 ஹெக்டேயர் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மரக்கறி விளைச்சலுக்கு ஹெக்டேயருக்கு 2 லட்சம் உதவித்தொகையாக வழங்கப்படும். பேரிடரினால் பாதிக்கப்பட்ட கால்நடை வைத்திய அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பு பண்ணையையும் மீண்டும் தொடங்க தலா 2 லட்சம் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும், மேலும் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகரும் தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு 2 லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் முழுமையாக சேதமடைந்திருந்தால் அந்த படகுகள் ஒவ்வொன்றுக்கு 4 லட்சம் ரூபாய் உதவி வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்குவதற்காக திரைசேரியில இருந்து 15,000 உதவித்தொகை, மேலதிக ஜனாதிபதி நிதியிலிருந்து 10,000 உதவித்தொகையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அனர்த்தத்தின் தாக்கத்தினால் சேதமடைந்த வர்த்தக கட்டிடங்களுக்கு ஒரு அலகுக்கு அதிகபட்சமாக 50 லட்சம் வரை இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அனர்த்தத்தின் தாக்கத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய வீடு கட்ட 50 லட்சம் வழங்கப்படும். காணி இல்லை என்று சொன்னால் அரசு நிலம் வழங்கப்படும். காணி வழங்க காணி இல்லை என்று சொன்னால் வீட்டு கட்டுவதற்கு வழங்கப்படுகிற இழப்பீட்டு தொகைக்கு கூடுதலாக காணியை பெற 50 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கப்படும். அனர்த்தத்தின் தாக்கத்தால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளை புனர் நிர்மாணம் செய்ய அதிகபட்சமாக 25 லட்சம் வழங்க எதிர்பார்த்திருப்பதாகவும் 10, 15, 20, 25 லட்சம் என 4 பிரிவுகளின் கீழ் அந்த பணத்தை வழங்க தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அனர்த்தத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புக்காக அவர்களின் உறவினர்களுக்கு 10 லட்சம் உதவித்தொகை வழங்கவும் முடிவு செய்திருக்கின்றனர் என உறுதிமொழிகளாக அள்ளிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது, அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களையோ சரியாக இனங்கண்டு ஊழல் மோசடியற்ற வகையில் நிறைவேற்றுவது என்பது அனூர் அரசுக்கு குதிரைக்கொம்பாகவே இருக்கும். இயற்கைக்கு பேரழிவை சந்தித்துள்ள மக்களை தைரியப்படுத்த, அவர்கள் தங்களுடைய அரசின் மீது நம்பிக்கை வைக்க அனிர அரசு அள்ளிவிட்டுள்ள இந்த உறுதிமொழிகள் கூட மைத்திரி ராணில் நல்லாட்சிக்கு முடிவு கட்டிய உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் போல, கோட்டாபய ராஜபக்ஷ அரசுக்கு முடிவு கட்டிய கொரோனா போல, அனுர ஆட்சிக்கு இந்த டித்வா புயல், இந்த இயற்கை பேரழிவும் அரசு வழங்க உள்ள நிவாரண வாக்குறுதிகளும் முடிவு கட்டினாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஆகவே தொடர்ச்சியாக அனூர் அரசானது மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் சார்ந்து அடித்து விட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இருப்பினும் மக்கள் மத்தியில அனூர் அரசு இவற்றையெல்லாம் செய்கிறது என்கின்ற ஒரு நல்லெண்ணமும் இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணங்கள் போய் சேருகின்றதா இல்லையா, மக்களுடைய அடுத்த இயல்பு நிலை, அவர்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு கொண்டு போறதுக்கு அனூர் அரசினுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.